ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்ல இருந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம். டாபிக் பேரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இன் அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. கேட்கும் போதே கொஞ்சம் பெருசா கன்ஃபியூசிங்கா இருக்கிற மாதிரி தோணும், ரைட்? ஆனா ட்ரஸ்ட் மீ, ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கிறிஸ்டல் கிளியரா பார்த்துடலாம். ஸோ நோ ஓகே, நம்ம டைரக்டா பிசிக்ஸ் ஃபார்முலாஸ்குள்ள ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி வாங்க ஒரு சின்ன கதை மூலமா இதை அப்ரோச் பண்ணலாம். ஒரு சிம்பிள் ரியல் லைஃப் சிச்சுவேஷன் தான். நீங்க ஜஸ்ட் அதை இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். இது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா சொல்றேன், இந்த டாபிக் ஓவர். ஜஸ்ட் இமேஜின், நீங்க வேகமா ஊடுற ஒரு ஆத்துல நிக்கிறீங்க. ஓகே, சும்மா அந்த கரண்ட்டை எதிர்த்து அங்க நிக்கிறதுக்கே நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்ல, கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டே இருக்கணும், இல்லனா தண்ணி உங்களை அடிச்சிட்டு போயிடும். கரெக்டா? இப்போ இது மட்டும் இல்லாம அதே நேரத்துல உங்க ஃப்ரெண்டோட கையும் பிடிச்சி அவங்கள உங்க பக்கத்திலே வச்சுக்கணும். இப்போ சொல்லுங்க, நீங்க மொத்தமா எத்தனை வேலை செய்றீங்க? திங்க் அபவுட் இட். 2 வேலை, ரைட்? ஒன்னு அந்த ஆத்துல நிக்கிறது, இன்னொன்னு உங்க ஃப்ரெண்ட பிடிச்சுக்கிறது. எக்ஸாக்ட்லி இந்த சிம்பிள் ஐடியா தான் நம்ம இன்னிக்கு படிக்க போற கோர் கான்செப்டே. ஆத்துல நிக்கிறது ஒரு வேலை, ஃப்ரெண்ட பிடிச்சுக்கிறது இன்னொரு வேலை. அதே மாதிரி தான் நம்ம பிசிக்ஸ்ல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்குள்ள சார்ஜஸை கொண்டு வந்து வைக்கும்போது நாம யூ கெஸ்ட் இட் 2 வேலை செய்யணும். ஸோ இந்த 2 ஜாப்ஸ் என்னன்னு இந்த ஸ்லைட்ல தெளிவா பார்க்கலாம். ஸ்டெப் 1, எக்ஸ்டர்னல் ஒர்க். இது என்ன? இதுதான் அந்த ஆத்துல கரண்ட்டை எதிர்த்து நிக்கிற வேலை. இங்க ஆத்துக்கு பதிலா ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. அந்த ஃபீல்டை எதிர்த்து நம்ம சார்ஜஸை உள்ள கொண்டு வரதுக்கு செய்யற வேலை. ஓகே. ஸ்டெப் 2, இன்டர்னல் ஒர்க். இது உங்க ஃப்ரெண்டோட கையை பிடிக்கிற வேலை. அதாவது நம்ம கொண்டு வந்த சார்ஜஸை ஒன்னுக்கொன்னு பக்கத்துல அரேஞ்ச் பண்றதுக்கு செய்யற வேலை. ஸோ த மெயின் பாயிண்ட், த பாட்டம் லைன் இஸ் total potential energy is simply external work plus internal work. இவ்வளோதான் விஷயம். இப்ப நீங்க கேட்கலாம், சார் நம்ம ஆல்ரெடி பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் படிச்சோமே, அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? குட் கொஸ்டின். இதுதான் அந்த கீ டிஃபரன்ஸ். முன்னாடி நம்ம பார்த்தது ஜஸ்ட் சார்ஜஸை வச்சு ஒரு சிஸ்டமை பில்ட் பண்றது. அப்போ வேற எக்ஸ்டர்னல் ஃபீல்டே இல்லை, சார்ஜஸ்குள்ள மட்டும்தான் இன்ட்ராக்ஷன். ஆனா இங்க நம்ம சிஸ்டமை ஆல்ரெடி இருக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்குள்ள, அந்த ஆத்து மாதிரி அதுக்குள்ள போய் பில்ட் பண்றோம். ஸோ அஃப்கோர்ஸ் அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டோட இன்ட்ராக்ஷனையும் நம்ம அக்கௌண்ட்ல எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த 2 ஜாப்ஸ் ஐடியாவை நம்ம எக்ஸாம்ல எழுதுற ஒஃபிஷியல் என்சிஆர்டி ஃபார்முலாவோட எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் த சிம்பிளஸ்ட் கேஸ். ஒரே ஒரு சிங்கிள் சார்ஜ் Q மட்டும் இருக்கு. அதை இன்ஃபினிட்டிலிருந்து ஆர்ங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரோம். அந்த ஆர் பாயிண்ட்ல ஆல்ரெடி விஆர்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அப்போ நம்ம செய்யற ஒர்க், யானி பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ தெரியுமா? சிம்பிளி U ஈக்குவல்ஸ் Q டைம்ஸ் V ஆஃப் R. அந்த சார்ஜை அந்த பாயிண்ட்ல இருக்கிற பொட்டன்ஷியலோட மல்டிப்ளை பண்ணா போதும். இங்க இன்டர்னல் ஒர்க் இருக்குமா? சான்ஸே இல்ல. ஏன்னா இன்டராக்ட் பண்றதுக்கு இன்னொரு சார்ஜே இல்ல. ஃப்ரெண்டே இல்லாம யார் கையை பிடிக்கிறது? கரெக்டா? ஸோ ஓன்லி எக்ஸ்டர்னல் ஒர்க். ரைட். இப்போ 2 சார்ஜ் Q1 அண்ட் Q2 கொண்டு வரோம். இப்போ நம்ம 2 ஜாப்ஸ் ரூலை அப்ளை பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவை நல்லா பாருங்க. இதை 2 பார்ட்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறது Q1 VR1 பிளஸ் Q2 VR2. இது என்ன? இதுதான் நம்ம எக்ஸ்டர்னல் ஒர்க். Q1 R1 பாயிண்ட்டுக்கு கொண்டு வர சேர வேலை பிளஸ் Q2 R2 பாயிண்ட்டுக்கு கொண்டு வர சேர வேலை, ஆத்துல நிக்கிற வேலை. இப்ப செகண்ட் பார்ட்டை பாருங்க. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா 1/4πε0 Q1 Q2 by R12. இது என்ன? இதுதான் நம்ம இன்டர்னல் ஒர்க். Q1க்கும் Q2க்கும் இடையில இருக்கிற இன்டராக்ஷன், ஃப்ரெண்டோட கையை பிடிக்கிற வேலை. சி எவ்வளோ ஈஸியா கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்களா? ஸோ ஒன் லாஸ்ட் டைம் டு மேக் இட் சூப்பர் கிளியர். டோட்டல் எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் த சம் ஆஃப் 2 திங்ஸ். ஒன்னு அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டுனால வர்ற எனர்ஜி, 2 அந்த சார்ஜஸ்குள்ள இருக்கிற இன்டர்னல் இன்டராக்ஷன்னால வர்ற எனர்ஜி. இந்த ஒரு லைன் மனசுல இருந்தா போதும், எந்த ப்ராப்ளமை வேணாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இந்த கான்செப்டோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்ளிகேஷனுக்கு இப்போ வரும். ஒரு எலக்ட்ரிக் டைப்போல ஒரு யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல வச்சா என்ன ஆகும்? அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்றது? லெட்ஸ் see. பாருங்க, இதுதான் ஃபார்முலா. ஒரு டைபோலோட பொட்டென்ஷியல் எனர்ஜி U ஈக்குவல்ஸ் -P.E வெக்டர் ஃபார்முலா. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணா U ஈக்குவல்ஸ் -PE cos θ. இங்க Pனா என்ன? டைபோல் மோமெண்ட், பேசிக்கலி அந்த டைபோலோட ஸ்ட்ரென்த். Eனா என்ன? அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அண்ட் θ ரொம்ப சிம்பிள், அந்த டைபோல் மோமெண்ட் வெக்டர் Pக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் Eக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். இந்த ஃபார்முலாவை பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓ, அண்ட் ஒன் மோர் திங். இங்க நம்ம ஜீரோ எனர்ஜி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை எது எடுத்துக்கிறோம்னா டைபோல் அந்த ஃபீல்டுக்கு 90 டிகிரிஸ், அதாவது பெர்பெண்டிகுலரா இருக்க பொசிஷனை தான். இந்த டேபிள பாத்தீங்கன்னா இன்னும் கிளியரா புரியும். 3 இம்பார்ட்டன்ட் கேஸ் தான்.
கேஸ் 1 டைபோல் அந்த ஃபீல்டோடையே அலைன் ஆகி இருக்கு. அப்போ ஆங்கிள் தீட்டா 0 டிகிரிஸ். காஸ் ஆஃப் 0 இஸ் 1. ஸோ எனர்ஜி U இஸ் ஈக்குவல் டு -PE. இதுதான் மினிமம் எனர்ஜி. மினிமம் எனர்ஜினா அந்த சிஸ்டம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அதை ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு சொல்றோம். கேஸ் 2 டைபோல் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. தீட்டா 90 டிகிரிஸ். காஸ் 90 இஸ் 0. ஸோ எனர்ஜியும் 0. இது நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட். கேஸ் 3 டைபோல் ஃபீல்டுக்கு நேரா ஆப்போசிட்டா ஆன்டி அலைன்டா இருக்கு. அப்போ தீட்டா 180 டிகிரிஸ். காஸ் 180 இஸ் -1. ஸோ U இஸ் ஈக்குவல் டு -PE டைம்ஸ் -1 which is +PE. இதுதான் மேக்ஸிமம் எனர்ஜி, அதாவது அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். லெட்ஸ் டூ அ டைனி எக்ஸாம்பிள். ஒரு டைபோல் அலைன்டு பொசிஷன்ல, அதாவது 0 டிகிரிஸ்ல இருக்கு. அதை நம்ம பெர்பெண்டிகுலர் பொசிஷனுக்கு, அதாவது 90 டிகிரிஸ்க்கு ரொட்டேட் பண்ணணும். எவ்வளவு ஒர்க் செய்யணும்? ஒர்க் டன்க்கு எப்பவுமே ஃபார்முலா என்ன? U final minus U initial. இங்க ஃபைனல் ஸ்டேட் என்ன? 90 டிகிரிஸ். அதோட எனர்ஜி 0. இனிஷியல் ஸ்டேட் என்ன? 0 டிகிரிஸ். அதோட எனர்ஜி -PE. So, work is equal to 0 minus of -PE. Minus into minus becomes plus. So, work done is +PE. That's it. சிம்பிளா இருக்குல்ல? சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல மார்க் லூஸ் பண்ற ஒரு காமன் ட்ராப், ஒரு சைலண்ட் கில்லரை பத்தி சொல்றேன். நல்லா கவனிங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஒரு டைபோல் அதோட மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கும்போது அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி 0வா இருக்கும். இது சரியா தப்பா? What do you think? The answer is a big false. இது தப்பு. இதுதான் அந்த சைலண்ட் கில்லர்னு சொன்னேன். நிறைய பேரு அவசரத்துல ஸ்டேபிள்னா 0 எனர்ஜின்னு நினைச்சு எழுதிடுறாங்க. பட் that's wrong. ஸோ ப்ளீஸ் இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் மீன்ஸ் த ஸ்டேட் ஆஃப் மினிமம் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஒரு டைபோலுக்கு அந்த மினிமம் எனர்ஜி என்ன? இட் இஸ் நெகட்டிவ். U ஈக்குவல்ஸ் -PE. அது 0 கிடையவே கிடையாது. அப்போ 0 என்ன? 0 இஸ் ஜஸ்ட் அவர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சி லெவலில் நம்ம 0 ஹைட்னு சொல்றோம்ல, ஆனா அதை விட தாழ்வா பள்ளம் இருக்கு, உயரமா மழை இருக்கு. அதே மாதிரி தான் ஸ்டேபிள் ஸ்டேட்டுங்கிறது அந்த பள்ளம் மாதிரி மினிமம் எனர்ஜி which is negative. சரி சார், இத படிச்சோம். பட் why is this so important? இந்த ஐடியா வேற எங்க யூஸ் ஆக போகுது? பார்க்கலாம். இந்த சிம்பிள் ஐடியா ஒரு ஃபீல்ட்ல வச்ச உடனே டைபோல்ஸ் அலைன் ஆகிறது. இந்த விஷயம்தான் நம்ம சாப்டரோட அடுத்த பெரிய டாபிக்கான டை எலக்ட்ரிக்ஸோட சீக்ரெட்டு. எஸ், கெபாசிட்டர்ஸ் அண்ட் டை எலக்ட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா டைபோல்ஸோட இந்த ஸ்டோரி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, லெட்ஸ் குவிக்லி சம்மரைஸ் இந்த டாபிக்கோட கீ டேக்அவேஸ். பாயிண்ட் 1, பொட்டென்ஷியல் எனர்ஜி இன் an எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு எப்பவும் 2 பார்ட் இருக்கும். எக்ஸ்டர்னல் இன்டராக்ஷன் பிளஸ் இன்டர்னல் இன்டராக்ஷன். ரிமெம்பர் த 2 ஜாப்ஸ் பிரின்சிபல். பாயிண்ட் 2, அந்த 2 ஜாப்ஸோட ஃபுல் ஃபார்முலா. பாயிண்ட் 3, ஒரு டைபோலுக்கு அந்த எனர்ஜி U is equal to -PE cos theta. And point 4, the most important one, stable equilibriumna minimum energy, which is -PE not 0. ஓகே, பிஃபோர் வி ஃபினிஷ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யோசனையோட இந்த டாபிக்கை முடிக்கலாம். ஒரு சிஸ்டமோட எனர்ஜி அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயே ஸ்டோர் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம், ரைட்? அப்போ ஒண்ணுமே இல்லாத ஒரு எம்டி ஸ்பேஸ் கூட எனர்ஜியை ஹோல்ட் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. திங்க் அபவுட் இட். நம்ம அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். நல்ல படிங்க.